அரைக்கீரை கடையல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்காக பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அலசி வச்ச கீரை. புளியும் போட்டுட்டு அதில் மூடி வச்சு ஆன் பண்ணிக்கங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு. வெந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி கிளறி விட்டுருவோம். நல்லா வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு கீரையை அடிச்சுட்டு வந்தாச்சு. நீங்கள் கடைஞ்சிக்கவும் செய்யுங்க, இப்போ செய்யுங்க. நான் கடைஞ்சி பார்த்தேன், என்னால் கடைய முடியல. அதனால் நான் மிக்சியில் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? மிக்சியில் போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடாயை வச்சிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் போடணும். அதுக்கப்புறம் தாளிச்சதை எடுத்து அப்படியே சூப்பரான இது என்னது இது பேர் தான் அரைக்கீரை கடையல். எப்படி அப்படியே செம்மையாக இருக்கா? பார்த்தானே சூப்பராக இருக்கா? போட்டு சாப்பிட்டேன்னா அப்படி இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.